எடுக்குதா? உண்மை தெரியலண்ணா. ஏம்மா இப்போதாம்மா தெரியுது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸுங்களா, 6 லிட்டர் பெட்ரோல் ஊற்றி மிஷின் சீர் பண்ணுறாரு. என்ன சீர் பண்ணுறோம்னா, கார்பெட்ரு கைட்டி ப்ரெஷ்ஷால் க்ளீன் பண்ணுறியா? சர்வீஸ் பண்ணுறாரு மாமா. மருந்து அடிக்கிற மிஷினு. எங்கள் மிஷினு சீர் பண்ணார். ஏற்கனவே சீர் பண்ணி நாங்கள் மருந்து அடிச்சிட்டோம். அதில் என்னவோ வாங்கின்னு வந்தார். என்னம்மா வாங்கின்னு வந்ததில்? அது பேர் எனக்கு சொல்ல தெரியாது, சொல்லுங்கம்மா. அம்மா வாய முண்டு உக்காந்து என்ன அதாவது எடுக்குது இல்லையா வெடியாவது. மிஷின் சீர் பண்ணுறார் ஃப்ரெண்ட்ஸுங்களா. அவர் முடுகிறார் பேர். கார்பெட்டு தான் கைட்டி சீர் பண்ணுறாரு. பவர் அதிகமாச்சரன். இப்போ எப்படி கிளீனாக தெரியுது. பூ பறிச்சுட்டு வந்தாச்சு. 10 மணிலேருந்து ஆரம்பித்து செஞ்சு 9 மணிக்கே வந்துட்டோம் தானே. 9:30லேருந்து சீர் பண்ணிக்கிறேன். இது ஆனால் கருப்பு சின்ன முட்டு மிஷின். இது கார்த்தியத்தான் கொடுத்துட்டு போனால் அது சீர் பண்ணிக்கிறாரு. எங்கள் மிஷினு ஃபஸ்ட்டு முடிச்சிட்டாரு. கொஞ்சம் வேலை தான் அதில். அவர் பெட்ரோல் ஒன்று ஆயில் கலக்காது பெட்ரோல் ஊற்றினார் ஃபஸ்ட்டு. 2வது ஆயில் கலந்ததை ஊற்றி சீர் பண்ணார். எப்படி போடுறாரு பாருங்க. எதில் வச்சு முடுகிறாரு என்ன தெரிறாரு. நெட்டா இது ஒரு தமிழ் புகழ் மாரி நினச்சினார். என்ன அது எடுத்துனோம் இது எடுத்துனோம் அதெல்லாம் என்னால் முடியாது. நேரம் பூ பறிச்சுட்டு இருந்தாலும் எஸ்ட்டு விட்டா தான் எடுத்தான்னு தருவணும். நான் உட்காந்துட்டேன். என் மாமா இதுக்காக தான் படித்தாரான். மிஷின் சீர் பண்ணேன், வண்டி சீர் பண்ணேன். ஏம்மா நீர் மோட்டரே சீர் பண்ணுறாரு மாமா. எங்கள் போர் மோட்டர்லாம் எங்கள் மாமா தான் போட்டார். 2 போர்லேயுமே மோட்ரு போட்டதெல்லாம் எங்கள் மாமா வேலை தான். நம்மம்மா அம்மா பேச நான் ஒண்டி பேசுறேன்னு எனக்கு கடுப்பாக இருக்காது. காமி நான் வீடியோ எடுத்துக்கிறேன். காமிங்கம்மா இந்த கையை எடைய தெரியலையே என்ன பண்ணுறேன்னு. நானும் வீடியோவில் வரப்போகிறேன். எப்படி நானும் வீடியோவில் வரது. பாருங்க மாமா சீர் பண்ணுறாரா. ப்ரெஷ் வச்சு க்ளீன் பண்ணுறாரு. சுரிங் மாரி இருக்குது. முடி பூரான்னு அரைச்சி போச்சு. டென்ஷனாகவே. அம்மா என் முடி பாருங்கம்மா. சீர் பண்ணு. எவ்வளோ நேரம் ஆகும் அது போடுறதுக்கு? முடிய போகுது தான் சொல்கிறேன். நான் முடியல. ரொட்டோ ட்ரிப்பிலோட மாற்ற சாவி வாங்கின்னு வந்தோம்மா. அம்மா எத்தனை சாவி வாங்கின்னு வந்த? போட முடியலையா? சூரியன் போக மாட்டேதா? போட்டியாண்ணா மருந்தடிக்கிற மிஷினோட கார்பெட்ரு இல்லை.
ம் பேசா கார்பெட் இல்லை கார்பரேட்டர். கார்பெட்டர் எனக்கு வராது என் வாயிலன்னா. கார்பெட்டர் கார்பரேட்டர் கார்பரேட்டர் அது கூட நெட்டா 3 நெட்டா அதுக்கு? அங்கே நெட்டு இல்லைன்னா நிற்காது அது. பாருப்பா அங்கே மிஷின் சீர் பண்ணுறாரு மாமா அன்னைக்கு. விழுப்புரம் போனால் சீர் பண்ணத்துக்கு இருட்ட விடு. நான் அடுப்பத்தைக்கு ஊற்றி வச்சுப்பேன். கேனில் ஊற்றினா தான் நீங்கள் ஆவி ஆகிடுங்க. ஊற்றிக்கலாம். கேன் புறாமல் போ தோ கடைக்கு ஒரு வாட்டர் கேன் எடுத்துகிட்டு வர போட்ட மருந்து இப்போ கிளை பார்த்துருவோம்மா. அந்த பெட்ரோல் போகுது என்ன அங்கே ஒரு இடம் தொடங்கிற இப்போ தான் வாங்கினாங்களாம். 1 வருஷமே 2 வருஷமே தான் ஆகும் மிஷின் வாங்கினாங்கம்மா. இல்லை ஊரில் போய் அடிச்சுதாங்க அங்கே. அப்போ அவங்க மருந்து மிஷின் வாங்கினோம் இல்லை, அதனால யார் ஒன்றாலும் வாங்கிட்டு வந்து அடிச்சதுனால இப்போ கொடுத்துட்டாங்க. எங்கள் வாசப்படி எடுக்கிறேன். அது என்ட்ரன்ஸ் ஒரு வண்டி கூட நிற்கிது எங்கள் வாசப்படியில். முரளி வீடு, இது அருள் வீடு, இது எங்கள் வீடு. நாங்கள் சேர் பண்ணுறது ஏன் இந்த இடம் சொன்னியா நீ வீடை எடுக்கணும்னு? நான் போட முடியா? என்னாச்சும்மா? ஒன்றும் இல்லை. அதுக்கு எதுக்கு நீ ஐயோன்னு? நான் ஐயோன்னு இன்னும் சொன்னியே எதுவுமே சொல்ல. அப்பா முடுகிறாரு என்ன கருப்பாய். காசு சொன்ன மாரி கஷ்டம்தான் போல அது வீடியோ எடுத்து. பெரிய வீடியோ அம்மா எனக்கு இடுப்புலாம் வலிக்குதுமா. பெரிய வீடியோ எடுத்து பூ கூட பறிக்கலையா? பெரிய வீடியோ எடுத்தது இடுப்பு வலிக்குது அவர் சொல்கிறாரு. அது எங்கே போடுத்தேன்? பிட்டு சொறி வைக்கிறது இந்த பிட்டுலாம். கவர்மெண்ட் மிஷின் முடிச்சு வச்சுட்டாரு. 2வது அந்த மிஷினை முடிக்கிறாரு. மருந்து அடிக்கிற மிஷின் சீர் பண்ணி யாரோ அடிக்கிறாங்க. ஒரு பூச்சி ஆனால் ஓவராகுது இப்போ செடியில் எல்லாமா. பொட்டியா இப்போ அடிச்சு பார்த்தலாம். முன்ன வச்சுக்கிறேன்னு அது எங்கே போடுத்த? எங்கே? ஓ அங்கே போடணும். மெயினே அதானே பெட்ரோல் போட. நம்மளுக்கு அந்த இது வேணாம். இப்போ இதே இவங்களுக்கு அந்த அது நல்லா இருக்குது. நம்மளது மற்றதெல்லாம் நல்லா இருக்குது. இப்போ வாங்கி அந்த புடவையெல்லாம் வச்சுக்க போட அதே மாதிரி ஆட்டி ஆட்டி அனுப்பணும். போயிடுச்சா? பெட்ரோல் ஊற்றணுமா? எவ்வளோ சாவி வேணுங்க வச்சுக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸுங்க. அவள் தானே சரி பண்ணுங்க. கிளப்பத்தலாமா? பெட்ரோல் ஊற்றணும் தானே. இது கடை போயிருந்தா என்னதாவது இது வேலை தெரியல. இதெல்லாம் கற்று வச்சுருக்கிறதோடு தான் சீர் பண்ணுறல்லம்மா. எப்படின்னா தமிழ் புகழுக்கு தாசுக்கு எல்லோரும் கற்று வேலைக்கே போனாலும் இந்த வேலை தெரிஞ்சுருந்தா நல்லது. நம்ம
ஆர்வமா எல்லாம் தமிழுக்கு இந்த புகழெல்லாம் இருக்குது தாஸுக்கு கற்றுக் கொடுத்துருங்க. கடை போகிற நேரம் விட்டே சீர் பண்ணி அது என்ன என்னத முடிஞ்சிச்சுன்னா என்ன ஃபைனல் கிளப்பி பாரு. அது நல்லா இருந்தால் ஓடுனாலும் ஓடும். ம் அம்மா இல்லை பண்ணணும். அது பண்ணுமா? அதில் என்ன வேலை? கறி இருக்கும், கறி க்ளீன் பண்ணிட்டேன். கறி க்ளீன் பண்ண நாங்கள் எழுந்து வரேன். கறி இருக்குது, இது க்ளீன் பண்ணுறோம். நான் போயிட்டு இதுலேயே ரோஸ் கன்று நட்டதை காமிச்சிட்டு வரேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களா, 5 ரோஸ் கன்று நட்டுக்கிறோம். நாங்கள் 2 காமிக்கிறேன்னா அது ஒன்றா, அடுத்தது ஒன்றா, அது ஒன்று. 5 ரோஸ் கன்று நட்டாச்சு. கனகாமரம் ஒன்று நட்டார். இது அந்த கனகாமரம் பக்கத்தில் நட்டு வச்சுட்டு பாருங்க. இந்த சைடு கொல்லிக்காடு தான். மாடு பத்துனது ஏறி வரல, வீடியோ தெரிஞ்சு பாருங்க. நானும் வீடியோ எடுக்கிறேன் எங்கள் மாமாவை. எப்போ மாமா முடிப்பார்? நான் இப்பி பெட்ரோல் ஊற்றுறியா? ம் மருந்து அடிக்கிறாங்க யார் கொல்லிலே. நம்ம முருங்கை மரம் அப்படியே விட்டோம்னு வச்சுக்கோங்கம்மா, முருங்காய் வைக்குமா கலானிக்க சொல்லிச்சு. இது ஒடிச்சினே இருந்தோம்னா துளுராகவே தான் வருமா, உடனுமா. அப்போ தான் பூ வச்சு காய் வைக்குமா. பாருங்க, எங்கள் முருங்கை மரம் காமிக்கிறேன். பூ வச்சு தானே ஒரு காய் கூட வைக்கல. கீரை ஒடிச்சுன்னு இருந்தான்னா பண்ணுது. அம்மா நான் வந்துட்டேன்லே, அருள் வராரு இல்லை. நேராக போகிறாங்களா அம்மா? அருள் வராருன்னு ஓடையான்ட்டேன் நான். அப்படியே இப்படி தான் வர போகிறான்ட்டு வந்துட்டோம்மா. நாங்கள் எல்லாம் வீடியோவாக எடுத்துருப்போம். வந்து போயிட்டே இரு. அருள் இப்படி போயிட்டே இருண்ணா. பார்க்கல நீ? ஆ முடிஞ்சுதா? ஸ்டார்ட் பண்ண போறியா? போட்டாச்சம்மா. பார்க்கறது அப்படியே செய்யலான்னு தான் ஆசையாக இருக்குது. ஆனால் நீ முடுக்கிற நெட்டுலாம் எனக்கு முடுக்க வராதுங்கம்மா. ஆம்பளை வேலை தான். பொம்பளை வேலை நான் அப்புறம் அதை கைட்டுறேன். எண்ணெய் ஊற்றி ஸ்டார்ட் பண்ணி பாரும்மா. தேங்கலாம் நல்லா தாங்க. பேப்பரே கிடைக்காதா? வேறு பேப்பர் எடுத்துக்கூட தான் முடிக்கலாம். நீ இப்போ கிளப்பி பாரு, அப்புறம் பண்ணிக்கோ. மிஷின் ஸ்டார்ட் ஆனால் சேர்த்தோம். 10:30 ஆயிடுச்சு. 10:30 மணி விட எடுக்கிறேன். பெட்ரோல் ஊற்றுறாரு மாமா. என்ன தெரியாது இதெல்லாம். அம்மா அப்போ தானே ஒரு மரவட்டை வந்து சொன்னோம்லம்மா. உடனே இதே ஒன்று அந்த மழை நாள் அந்த மரவட்டையை பார்த்தாலே கொடு பேரும் நீ சொல்கிறேன். நம்ம எங்கே தள்ளுறோமோ அங்கேயே தான் வருது. அவை நசுக்கணுன்றாங்க. எனக்குலாம் தெரியாது நசுக்குங்கம்மா. ப்ளீச்சிங் பவுடர் போட்டால் ஏன் அந்த பக்கம் வருது? ப்ளீச்சிங் பவுடர் போடணுமா? என்ன அங்கே மூவ் பண்ணுற?
மூடிலாமா? ஸ்டார்ட் பண்ணவே வீடியோ முடிச்சிடலான்னு பார்க்குறேன், ஒன்றும் முடிக்க முடியும். எப்போ? மிஷின் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸுங்களா, சுத்தே என்ன அது கூட செம்ம சீராக இருக்கிற, வேகமாக தானே இழுப்போங்க. ஐயா லூஸ் ஆகுதா? எந்த டோரு? எது? ஆ எது மாமா? எது போயிடுச்சுன்ற? அப்புறம் எவ்வளோ அது? அப்போ பண்ண முடியாதா? அப்போ இது ஸ்டார்ட் பண்ண முடியாதா? அது வாங்கி வந்து போடணும். இப்போ கிளப்ப முடியாதம்மா, மணி நேரம் சீர் பண்ணி. வெயிட் குத்தி இருக்கும்போது இங்கே டோர் ஒரு நெட்டு கட் ஆகிட்டு நெட்டுலாம் போட முடியாது வேற? துரு பிடிச்சிட்டு இருக்குதா டோரில்? அது நெட்டு கட்டாக வேற போட முடியாதா? வேற தான் வாங்கி வந்து போடணும், வேற போட முடியாதான்னு. நம்மகிட்ட சீர் பண்ணுறது ஏற்கனவே இருக்குல்ல, அந்த நெட்டு போட முடியாதான்னு கேட்டேன். நெட்டு இல்லை. இப்படி மேலே ஓ, அதுலேருந்தே கட் ஆகிட்டுக்குது. ஆமாம், கீழே நிறைய துரு பிடிச்சிக்குதும்மா. ஆமாம் ஆமாம், வேறு கைட்டு போறியா? வெளியே வந்துச்சு. அவர் என்ன பண்ணுறது? பெட்ரோல் கீழே ஊற்ற போகுது. அப்போ அதை கைட்டி எடுத்துமே வேறு புதுசு நம்மளது மாரி வாங்கிட்டு வந்தால் தான் போடலாமா? கீழே ரொம்ப இதுவாக தான் இருக்குது. நம்ம மேலே நல்லா இருக்குதுன்னு நினச்சின்னு. பா எவ்வளோ டைட்டாக இது பாருங்களா. எந்த நெட்? இதில் பிடிக்குது இல்லை, இது உடஞ்சி போயிட்டு இருக்கு. அப்படி வெளியே வந்துச்சு இன்ஜினை. இருக்கிற ஃபேன் வந்து தடுக்கும். அது என்ன பண்ணணும்? கைட்டி எடுத்துடணும். ட்ரம்மெலாம் கைட்டணும். இப்போ ஃபுல்லாகவே கைட்டணும் இருக்கிறான் எங்கம்மா. ஒன்று வச்சா இன்னொன்று வேலை வைக்கும் இல்லைம்மா. காலைல பொண்ணு நைட்டு நான் அந்த மருந்து கொடுத்தோம். நீ வாங்கிட்டு அந்த மருந்து கொடுத்தோம். அது இன்னும் காலில் எங்கேயோ காயம். எனக்கு நல்லாவே ஆகலை அந்த மருந்து வச்சு. கான்ஃபிடென்ஸில் தான் நல்லாச்சு. அவன் மருந்து வச்சேன்னா செனத்துக்குன்னு வந்து அதை அது இருந்தால் இப்போ இது வச்சுட்டு வேலைக்கு பாரு. முதல்ல எதுக்கு ஆயிட்டணுமோ அதை பாரு.
ஏன் இதெல்லாம் கட்டுற? அவ்வளோதான். அவ்வளோதான். என்ன அவ்வளோதான்றோம்னா டோர் கட்டணும். இதுவும் தனியாக கட்டி எடுத்துடலாமா? பெட்ரோல் ஊற்றத்தா? இல்லை ட்ரம்மு கீழே விழுது. இப்போ டோர் கைட்டி எடுத்து போய் வேறு வாங்கினோம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸுங்க அந்த வீடியோவோட இது. நான் வந்து வீடியோவை முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். செல்வி ஜெயபால் சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீ கைட்டின்னு இருக்கலாம். நான் முடிக்க போகிற வீடியோவை கைட்டு வேறு எங்கே. சரி, நான் முடிக்க போகிறேன் இந்த வீடியோவை. வாழைக்கொலை பாருங்க, தெரியுதா?